வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது SRVTWIZ தமிழ் சேனல். நான் SRVTWIZ. இந்த வீடியோவில் நம்ம வந்து AMDயோட 7000 சீரிஸ் ப்ராசஸ் பற்றி பேச போகிறோம். ஸோ 7000 சீரிஸ் எல்லாமே வந்து லான்ச் ஆயிருச்சு. ஸோ நிறைய ஷாக்கிங்கான அப்டேட்ஸோட லான்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஸோ சில பேரோட பிலீஃபெல்லாம் கெடுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த விஷயம் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அதே மாதிரி இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ப்ரைஸுக்கு இந்த ப்ராசர் வந்து வர்த்தான ஒரு ப்ராசராக, ஸோ வாங்கலாமா வேண்டாமா, இந்த மாதிரி எல்லா விஷயமும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு வந்து இருக்க போகுது. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நியூ ஃபீச்சர்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் என்னென்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு மறக்காமல் இதில் இருக்கிற ட்ராபேக்ஸையும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பர்சனல் அண்ட் அஃபிஷியல் பேஜோட ஐடிஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட்ஸ் அங்கேயும் வரும் உங்களுக்கு. டிஸ்கார்ட் சேனல் இருக்குது, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணுறது மூலமாக ஃபியூச்சரில் நிறையா விஷயங்கள் வந்து அங்கே பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கம்மிங் பேக் டு த வீடியோ, இந்த AMD 7000 சீரிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் 4 ப்ராசஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 7600X, 7800X, 7900X அண்ட் 7950X. ஸோ இந்த மாதிரி 4 ப்ராசஸ் வந்துருக்கு. ஸோ அதோட கோர் கவுண்ட்ஸ் அப்புறம் வந்து அதோட கிளாக் ஸ்பீட் எல்லாமே நான் இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் மாதிரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 6, 8, 12, 16 அந்த மாதிரி கோர் கவுண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து போன வாட்டி இருந்தாலும் நிறைய நியூ ஃபீச்சர்ஸ் இந்த ப்ராசரில் இருக்குது. ஸோ நியூ ஃபீச்சர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ்லேருந்து நான் வந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ நியூ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா APUs. ஸோ APUஸ்னால் உங்கள் எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும், CPUலேயே வந்து இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸோட வரது தான் வந்து நம்ம APUன்னு சொல்லுவோம். ஸோ இந்த எல்லா CPUஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் வந்து இருக்குது நம்மளுக்கு. ஸோ இதன் மூலமாக நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு கிராஃபிக் கார்டு போடாமையே உங்களால் உங்கள் சிஸ்டத்தை ரன் பண்ண முடியும். ஸோ டிஸ்பிளே அவுட் வர வைக்க முடியும். ஸோ இதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா RDNA 2 டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து 2 கோர் கவுண்ட் வந்து இருக்குது கிராஃபிக்ஸ் ப்ராசஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 6 கோர் ப்ராசர் எடுத்திங்கன்னா அதுலேயும் வந்து நம்மளுக்கு வந்து 2 கோர் கிராஃபிக்ஸ் ப்ராசர் இருக்கும். அதே மாதிரி எல்லா CPUஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா 2 கோர் கிராஃபிக் ப்ராசர் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட பூஸ்ட் கிளாக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கனால ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த CPU வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நியூ ஃபீச்சராக நான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பார்க்குறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறையா வந்து நீங்கள் வந்து பில்டு பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து உங்கள்கிட்ட எதுவும் கிராஃபிக் கார்டு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணணும். இல்லை வந்து வேறு ஏதாவது விஷயங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு சர்வர் மாதிரி க்ரியேட் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு பேசிக் டாஸ்க் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க, இல்லை பட்ஜெட் இப்போ கம்மியாக தான் இருக்குது, நான் ஃபியூச்சரில் கிராஃபிக் கார்டு வாங்கி போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் வந்து யூஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் இது வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் தான். ஆல்தோ இது வந்து ஒரு பழைய ஜென்ரேஷன் RDNA 2 டெக்னாலஜி கொண்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டாஸ்க் இதில் வந்து ஈஸியாக பண்ணிட முடியும். புது ஃபீச்சர்னு நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சோம்னா இந்த ப்ராசஸரே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக புதுசு தான். ஏன்னா இந்த ப்ராசர் ஓல்டு AM4 சாக்கெட் யூஸ் பண்ணாமல் புது AM5 சாக்கெட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சாக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்டெலோட LGA சாக்கெட் மாதிரி இருக்கும். ஸோ மதர் போர்ட்ஸில் வந்து பின் இருக்கும், ப்ராசஸரில் வந்து பின் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு வகையில் பார்க்கும்போது நான் அட்வான்டேஜ், இன்னொரு வகையில் பார்க்கும்போது டிஸ்அட்வான்டேஜ் தான். பிகாஸ் இன்கேஸ் நீங்கள் வந்து மதர் போர்டோட பின்ஸ் ஏதாவது பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களால் சரி பண்ண முடியாது. பட் ப்ராசரில் பின் பெண்ட் ஆனால் சில ஃபீச்சர்ஸ் சில டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை சரி பண்ண முடியும். பிகாஸ் நானே ப்ரீவியஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசரில் ஏதாவது பின் பெண்ட் பண்ணும்போது நானே வந்து ஸ்ட்ரைட் ஆக்கிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் மதர் போர்டில் அப்படி பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் உங்களோட ப்ராசரோட ரேட்டை மதர் போர்டோட ரேட் கம்பேர் பண்ணும்போது அதிகமாக தான் இருக்கும் உங்களுக்கு மோஸ்ட்டாக. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இட்ஸ் ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் இதில் வந்து இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா உங்களோட ஓல்டு ஜென்ரேஷன் மதர் போர்ட்ஸாக ஆப்வியஸாக நீங்கள் வந்து இதுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ B550 வரைக்கும் நீங்கள் வந்து இது வந்து யூஸ் பண்ணுறீங்க. X570 போர்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் யூஸ் பண்ணுறீங்க, நியூ ஜென்ரேஷனுக்கு மாறணும், அதாவது 7000க்கு மாறணும்னா ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து போர்டு மாற்றி தான் ஆகணும். ஸோ அது வந்து பிக்கெஸ்ட் ட்ராபேக் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ப்ராசர் வந்து பார்த்திங்கன்னா DDR5 சப்போர்ட் கொண்ட ப்ராசர். ஸோ DDR5 மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும், DDR4 சப்போர்ட் பண்ணாது. இதோட மதர் போர்ட்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா DDR5 வேரியன்ட் மட்டும் தான் உங்களுக்கு வந்து வருது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் பில்டிங் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை கடைசியாக பேசுவோம் நம்ம. AMD 7000 சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து PCIe Gen 5 சப்போர்ட் வந்து பண்ணும். ஸோ நீங்கள் வந்து Gen 5 SSDயும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி Gen 5 சப்போர்ட் கொண்ட கிராஃபிக் கார்டும் ஃபியூச்சரில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்தோ இப்போ உங்களுக்கு வந்து Gen 5 சப்போர்ட் இல்லைனாலும் உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் இதை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஃபியூச்சர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மதர் போர்டை வந்து, அதாவது இந்த ஒரு AM5 சீரிஸை வந்து பார்த்தீங்கன்னா 2025
வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு இவங்க வந்து சொல்கிறாங்க. அதாவது நெக்ஸ்ட் இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இதே ஒரு சாக்கெட் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. பட் நம்ம வந்து ஃபியூச்சர் ப்ராமிசஸை வச்சு கேஜெட்ஸ் வாங்க முடியாது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீவியஸ் வெர்ஷனான AM4 சாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ்க்கு இருக்கும், இந்த மாதிரி எப்பயுமே இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து இன்ட்ரோ பண்ணாங்க. பட் அந்த ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைடில் இருந்து ஒரு ஏமாற்றமான ஒரு விஷயமாக தான் நம்மளுக்கு வந்து அமைஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்து ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்லேருந்து இப்போ இந்த ஜென்ரேஷன் வரணும்னா ஒரு நியூ மதர் போர்டு நியூ செட்டப்க்கு மாறணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் இதை நம்பி நீங்கள் வந்து ஃபியூச்சரில் இருப்போம் அப்படின்னு நம்பி வாங்குனீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து 2025க்கு அப்புறம் வேறு ஒரு சீரீஸ் ஆஃப் AM6 வரும் உங்களுக்கு. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து புது ஒரு ஃபுல்லாகவே வந்து பில்டு வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து டோன்ட் பை டெக் வித் இட்ஸ் ஃபியூச்சர் ப்ராமிசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா PCI 5 நம்மளுக்கு வந்து பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. மேபி ஃபியூச்சரில் இன்கேஸ் வந்தால் நம்ம வந்து பார்ப்போம். பட் அதை வந்து நம்ம வந்து மெயின் ஃபீச்சராக கன்சிடர் பண்ண வேணாம். இதோட கிளாக் ஸ்பீட் நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட ரொம்ப ஹையான கிளாக் ஸ்பீட் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கதை பார்க்கலாம். ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் உருவாக்கப்பட்ட ஒரு விதம்னால அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பர் கிளாக் சைக்கிள் வந்து 13% வந்து ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிடிபி நம்மளுக்கு வந்து போன ஜென்ரேஷனோட நிறையவே வந்து இதில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு டிடிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிளாக் சைக்கிளில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராசராக தான் இருக்கும். ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் கிளாக் ஃப்ரீக்வன்சியே வந்து பார்த்திங்கன்னா போன ஜென்ரேஷனோட பூஸ்ட் கிளாக் ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவலாக நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பூஸ்ட் கிளாக் ஃப்ரீக்வன்சி ஆல்மோஸ்ட் 5.5 GHz மேலே வந்து நம்மளுக்கு வந்து போகுது. ஸோ இதனால் உங்களுக்கு வந்து ஓவர் கிளாக் பண்ணும்போது இந்த ஒரு ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே வந்து ஹையாக இருக்க போகுது. ஸோ இது எல்லாமே ஓகே, இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது நம்மளுக்கு. ஸோ இதை ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து இந்த ப்ராசஸர் வந்து ஒர்த்தான்னு பார்க்குற விஷயத்துக்கு முன்னாடி இன்னும் சில நியூ ஃபீச்சர்ஸ்லாம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து எக்ஸ்போ அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எக்ஸ்போ அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, XMP ப்ரொஃபைல் நம்மளுக்கு வந்து இருக்கும் இல்லையா, இன்டெலோட மதர் போர்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி எக்ஸ்போங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்டட் மெமரி ப்ரொஃபைல் ஃபார் ஓவர் கிளாக்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு எக்ஸ்போ டெக்னாலஜி வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து AMDக்குன்னு தனியாக அந்த ஒரு லைக் ப்ரொஃபைல் ஓவர் கிளாக்கிங் ப்ரொஃபைல் வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இன்டெல்லில் வந்து பார்த்திங்கன்னா XMP ப்ரொஃபைல் நீங்கள் டர்ன் ஆன் பண்ணுறது மூலமாக உங்களுடைய அதாவது ரேம் இருக்குது இல்லையா, ஸோ ரேம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்பீடை வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடை வந்து தானாகவே வந்து ஓவர் கிளாக் பண்ணிக்கும் நம்மளுடைய ப்ராசஸருக்கு ஏற்ற வகையில். ஸோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போ டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ரேமை வந்து நம்ம டிசைர்டு ஓவர் கிளாக்கிங் லெவல் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி கிடையாது, இது வந்து நியூ ஃபீச்சராக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏசுஸில் வந்து பார்த்திங்கன்னா DOCP அண்ட் ஜிகாபைட்டில் வந்து பார்த்திங்கன்னா EOCP அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து AMD அவங்களோட ஓன் எக்ஸ்போவே வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஒரு ஃபீச்சர் இருக்கிற ரேம் நீங்கள் வாங்கினா மட்டும் தான் இந்த ஒரு டெக்னாலஜி வந்து உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆப்வியஸ்லி X670 அண்ட் B650 மதர் போர்ட்ஸ் எல்லாத்துலேயும் இந்த டெக்னாலஜி இருக்குது. பட் ரேம் வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்கணும், DDR5 ரேம். ஸோ அதை வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. பட் இதனால் வந்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மோஸ்ட்டாக இருக்காது. ஏன்னா வந்து இந்த எக்ஸ்போர்ட் டெக்னாலஜியை நீங்கள் வந்து ரேமில் யூஸ் பண்ணணும்னா கம்பெனிஸ் வந்து எந்த ஒரு ராயல்ட்டியும் வந்து AMDக்கு ப்ரொவைட் பண்ண வேணாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து மோஸ்ட்டாக ரேம் ப்ரைஸில் வந்து எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. இந்த ப்ராசஸோட கேட்ச் மெமரி நம்ம வந்து பார்த்தோம்னா L2ஓட கேட்சை வந்து டபுள் த டைம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால தான் இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது நம்மளுக்கு. அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் பர் கிளாக் சைக்கிள் அதிகமாக இருக்குது, கிளாக் ஸ்பீட் அதிகமாக இருக்கனால ஓவரால் பெர்ஃபார்மன்ஸுக்கு இது ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். L3 கேட்சை வந்து இன்க்ரீஸ் பண்ணல, பிகாஸ் அதோட சைஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடும் அப்படிங்கிறதுனால L2 கேட்சை 3D ஸ்டாக்கிங் டெக்னாலஜி மாதிரி யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 3D ஸ்டாக்கிங் டெக்னாலஜி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா Ryzen 7 5800X 3D ப்ராசஸில் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மெத்தடை யூஸ் பண்ணி தான் இங்கேயும் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மெத்தடை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 30% ஹையராக இருக்குது ப்ரீவியஸ் ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி கேம்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 5600Xே வந்து இன்டெலியோடைய i9 12th ஜென்ரேஷன் ப்ராசஸை வந்து பீட் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எதனால் அப்படிங்கிறது நம்ம இது சொன்ன பாயிண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதோட கிளாக் ஸ்பீட் ஆகட்டும், இன்ஸ்ட்ரக்ஷன் பர் கிளாக் சைக்கிள் ஆகட்டும், கேட்ச் மெமரி ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால இது வந்து இன்னும் வந்து பெட்டராக நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ எல்லாமே நல்ல விஷயமா சொல்கிறேன். இந்த ப்ராசஸரில் எந்த ஒரு ட்ராபேக்ஸும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது வந்து பார்த்திங்கன்னா ட்ராபேக்குன்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் இட்ஸ் அ ட்ராபேக் அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணணும் நம்ம. ஸோ மெமரி அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து DDR5 சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ DDR5லாம் வந்து பார்த்திங்கன்னா மெகாஹெர்ட்ஸ் வந்து ரொம்ப வந்து ஹையர் மெகாஹெர்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். அதாவது 6000 அதெல்லாம்
வந்து காமனான ஒரு மெகாஹெர்ட்ஸா நம்மளுக்கு வந்து இருக்கு. பட் இந்த ஒரு ப்ராசஸர் கொண்ட இந்த ஒரு மதர் போர்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து B550 இல்ல X670 யூஸ் பண்றீங்க அப்படின்னாலும், நீங்க வந்து டுவல் சேனல்ல ரேம் போடும்போது, அதாவது 2 ரேம் வந்து நீங்க வந்து உங்களோட மதர் போர்ட்ல போடும்போது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரேம் வந்து எவ்வளோ ஸ்பீடா இருந்தாலும் 5200 மெகாஹெர்ட்ஸ் தான் வந்து சப்போர்ட்டட் மெகாஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெமரி கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மெகாஹெர்ட்ஸ தான் வந்து டிஃபால்ட்டா வந்து நம்மளுக்கு வந்து கன்சிடர் பண்ணிக்கும். அதே மாரி நீங்க வந்து 4 சேனல்ல போடும்போது, ஸோ 4 ரேம்ஸ் வந்து நீங்க போட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில, உங்களுக்கு வந்து 3600 மெகாஹெர்ட்ஸ் தான் வந்து சப்போர்ட்டட் மெகாஹெர்ட்ஸா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால உங்களுக்கு வந்து நீங்க யோசிக்கலாம் 6000 மெகாஹெர்ட்ஸ் இருக்கிற ரேம் வாங்குனா நான் வந்து இதில யூஸ் பண்ண முடியாது. அதனால கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு மேல போற எல்லா வேல்யூஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் கிளாக்கிங்ல வந்து வந்துரும் நம்மளுக்கு. ஸோ இந்த ஓவர் கிளாக்கிங் பண்றது மூலமா இன்கேஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா AMD வந்து ரெஸ்பான்சிபிள் ஆக மாட்டாங்க. ஸோ அத மென்ஷன் பண்ண தான் இப்படி நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு 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 பெரிய ட்ராபேக்னு தான் சொல்லலாம். பிகாஸ் தெரியாதவங்க வந்து யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இன்டெல்லாம் வந்து XMP ப்ரொஃபைல் ஆன் பண்ணுறது மூலமா உங்களுக்கு வந்து தானாவே வந்து உங்கள் ப்ராசஸர் எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுமோ, அதுக்கு போய் நீங்க வந்து லாக் ஆயிடும் நம்மளோட ரேமோட ஃப்ரீக்வன்சி. பட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அந்த மாரி ஆகாது. ஸோ நம்ம மேனுவலா பண்ணணும் அப்படிங்கிறதே ஒரு டிஸ்அட்வான்டேஜான ஒரு விஷயமா நான் வந்து பார்க்குறேன். ஸோ இதுக்கப்புறம் இதோட AM5 சாக்கெட். ஸோ AM5 சாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மாத்துனது வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவா இருக்கும். எதனால அப்படி சொல்றேன்னா, நெறைய பேர் வந்து லேட்டஸ்ட் ஜெனரேஷன் மதர் போர்ட்ஸ் வந்து வாங்கி வச்சுட்டு, அதாவது லேட்டஸ்ட் ஜெனரேஷன் இன் த சென்ஸ் AM4ல நான் வந்து சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் X570ல இருக்கிற எக்ஸ்பென்சிவ் மதர் போர்டு வாங்கி வச்சுட்டு, Ryzen 9 ப்ராசஸர் வச்சிருக்கிறவங்கலாம் ஃபியூச்சர்ல இதே சாக்கெட் தான் வரப்போகுது. ஸோ நம்ம பெட்டரான மதர் போர்டு வாங்கிட்டோம்னா, ஃபியூச்சர்ல இதே மதர் போர்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப பெரிய ஒரு ட்ராபேக்கா இருக்க போகுது. ஸோ இன்கேஸ் நீங்க வந்து 7000 சீரிஸ் வச்சு ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து புது மதர் போர்டு வாங்கணும், புது ரேம்ஸ் வாங்கணும். ஸோ இதெல்லாம் வந்து மஸ்ட்டா இருக்கும். ஸோ ஓவரால் பில்டிங் காஸ்ட்டே வந்து எலிவேட் ஆகும். நான் வந்து 4000 சீரிஸ்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இத பத்தி. பிகாஸ் அந்த கிராஃபிக் கார்டு வேணும்னா நம்மளுக்கு வந்து புது பவர் சப்ளை தான் வாங்கி ஆகணும் ஃபார் சேஃப்டி ரீசன்ஸ். ஸோ அதே மாரி இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இஷ்யூஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு காஸ்ட் ஆஃப் பில்டிங் பிசி அப்படிங்கிறது குறையாம அதிகமாயிட்டே தான் நம்மளுக்கு வந்து போகுது. ஸோ அது வந்து நான் மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜா கன்சிடர் பண்றேன். ஸோ இதோட எந்த ப்ராசஸர்லயும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஸ்டாக் கூலர் வந்து வராது. ஸோ நீங்க வந்து அடிஷனலா தான் கூலர் வாங்கணும். ஸோ முன்னாடி சொன்ன மாரி காஸ்ட் ஆஃப் பில்டிங் பிசியும் அதிகமாகும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து வாங்குற கூலர் வந்து நல்ல கூலர்ஸா வந்து வாங்கணும். பிகாஸ் இதோட கிளாக் ஸ்பீட் வந்து ரொம்ப ஹை. அதே மாரி இதோட 5 நானோமீட்டர்னால இது வந்து ஹை ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து நெறைய டெஸ்டஸ் மூலமா தெரியுது உங்களுக்கு. ஸோ நீங்க வந்து இன்டர்நெட்லயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தெரியும் நெறைய நல்ல ஹீட் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு நம்மளுக்கு. பட் ஹீட்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கேத்த மாரி ஈக்குவலன்ட்டா இருக்கு நம்மளுக்கு. ஸோ அதுக்கேத்த மாரி நம்ம வந்து ப்ராப்பரான ஒரு கூலர் போட்டோம்னா, இந்த சொல்யூஷன் மோஸ்ட்டா வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் நீங்க வந்து அந்த கூலருக்குங்கிறது வந்து எக்ஸ்ட்ராவா நீங்க வந்து ஒரு நல்ல கூலருக்கு ஒரு 10,000 ஒரு 15,000 அந்த மாரி நீங்க வந்து செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். பேசிக்கான கூலர் ஒரு 2,000 3,000லயும் நீங்க வந்து போலாம். பட் ஸ்டில் அதுல வந்து உங்களுக்கு வந்து ஹீட் ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கும். ஸோ ஓவரால் நீங்க வந்து க்ளோஸ்ட் கேபினெட் வச்சிருந்தீங்கன்னா, அதோட ஓவரால் டெம்பரேச்சரே உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஸோ நம்ம கிட்ட ப்ராசஸர் வரும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு செக் பண்ணி சொல்றேன். ஸோ இவ்வளோ தான் ட்ராபேக்ஸா அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா, இது மட்டும் கிடையாது. நம்மளுக்கு வந்து இன்டெலோட 13th ஜெனரேஷன் வந்துருச்சு. ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, தாறுமாறா தான் இருக்கு. ஸோ இதோட 2 கம்பேரிசன் வீடியோவும் கூடிய சீக்கிரம் வரும். ஸோ அதுவும் வந்து வெயிட் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா, அத வெயிட் பண்ணி பார்த்துட்டு கம்பேர் பண்ணி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம் எது வாங்க போறது அப்படின்றது. பட் சோலோவா வந்து பார்த்தீங்கன்னா, 7000 சீரிஸ் போன ஜெனரேஷனோட நல்ல ஒரு அப்கிரேட். அதே மாரி ஃபைனலா இந்த பிரைஸ் இதோட பிரைசிங் வந்து பத்தி பேசிடலாம் நம்ப. ஏன்னா நான் அத வந்து ஃபுல்லாவே சொல்லல. பிகாஸ் இவ்வளோ நீங்க வந்து கேட்ட பிறகு உங்களுக்கு ஐடியா இருந்திருக்கும் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறது. அதே மாரி பிரைசிங் நம்ம வந்து பார்த்தோம்னா, AMDயோட 6 Ryzen 5 7600X ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா, 30,000 நம்மளுக்கு வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு ஹை பிரைஸ் தான். பட் கூடிய சீக்கிரம் நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா நெறைய ப்ராசஸஸ் வர கொஞ்சம் கொஞ்சமா பிரைஸ் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அதே மாரி Ryzen 7ஓட 7800X வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 38,000க்கு வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 8,000 இன்க்ரீஸ் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து 5th ஜெனரேஷன்ல இருந்து அதாவது Ryzen 5ல இருந்து உங்களுக்கு வந்து Ryzen 7 வந்து உங்களால போ முடியும். ஸோ தட் நீங்க வந்து இன் கேஸ் பில்ட் பண்றீங்கன்னா, பெட்டர் கோ ஃபார் Ryzen 7 உங்களுக்கு ஒரு 8,000 தான் டிஃபரன்ஸ் வரும் நம்மளுக்கு. அதே மாரி Ryzen 9 900X வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அரவுண்ட் 52,000 பிரைஸ் பாயிண்ட்ல வந்து வித்துட்டு இருக்காங்க. 52ல இருந்து 53 அந்த ரேஞ்சுக்குள்ள உங்களுக்கு வந்து வித்துட்டு இருக்காங்க. அதே மாரி Ryzen 9 7950Xக்கு நீங்க வந்து போணும்னா 65,000க்கு வந்து வித்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு ஹியூஜான பிரைஸ் தான். பட் ஸ்டில் அந்த பிரைஸ்க்கு வந்து அது ஒர்த்தான ஒரு ப்ராசஸரா இருக்கும். பட் இன்னும் பிரைஸஸ் வந்து ட்ராப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்க வந்து ரொம்ப ஹைன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, வெயிட் பண்ணி தாராளமா வாங்கிக்கலாம்.
முக்கியமான ஒரு விஷயம் இது கடைசியா நான் வந்து சொல்லி ஆகணும். இன்கேஸ் நீங்க வந்து AM4 ஒரு பெனிஃபிட்ன்னு நீங்க நெனச்சுக்கோங்க. AM4 சாக்கெட் நீங்க வச்சிருக்கிற ஒரு மதர் போர்டு வந்து வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் ஹையா வேணும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து Ryzen 7 5800X 3D ப்ராசஸருக்கு வந்து தாராளமா போகலாம். ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3D ப்ராசஸர் இந்த எல்லா ப்ராசஸரோட பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வந்து குடுக்குது. ஸோ ஒரு ஒரு சேடான ஒரு பார்ட் இதுதான். பிகாஸ் ப்ரீவியஸ் ஜெனரேஷனே இதோட பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் குடுக்குது. அந்த ஒரே ஒரு ப்ராசஸர் மட்டும் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் 3D டெக்னாலஜி. ஸோ இன்கேஸ் நீங்க வந்து AM4 வச்சுட்டு நீங்க வந்து அப்கிரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பா வந்து இந்த ப்ராசஸர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்க எல்லாருக்கும் ரொம்ப புடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அதே மாரி புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட தாட்ஸ் இந்த ப்ராசஸர் பத்தி என்ன இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது வீடியோஸ் வேணும் இது சம்மந்தப்பட்டது இல்ல புது வீடியோஸ் ஏதாவது நீங்க வந்து உங்க ஐடியாஸ் ஏதாவது இருந்தா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். கண்டிப்பா அந்த டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ற மாரி ஒரு வீடியோஸ் போடுவோம். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.